கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் நம்மளுக்கே கொஞ்சம் ஜர்க்காக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு விவசாய சங்க தலைவர் பேசுகிறார். அவர் ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர், பெரிய போராளி. அவர் ஒரு நண்பருக்காக ஒரு கருத்து கணிப்பு எடுத்து தான் சொன்னார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கருத்து கணிப்பு தொகுதிக்கு 10,000 பேர் வீதம் யாருக்கு ஓட்டுன்னு கணிச்சதில் 42% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேங்கிறது நின்றுருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி கூட அந்த நண்பர் மூலமாக நீங்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விட்டீங்கன்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்கன்னு சொல்லி, அது என்ன காரணத்துக்கு அங்கே போச்சோ இல்லையோ தெரியல. ஆனால் விஜய் விஷில் ஆட்சி அமைக்கிறது உறுதி. 42%-லிருந்து 45% ஓட்டு வாங்குறாரு. இந்த நியூட்ரல் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி 2 கட்சி மேலேயும் அதிருப்தியாக இருக்கிற ஓட்டுக்கு பூராமே விஜய்க்கு தான் விழுந்திருக்குது. அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. மே 4ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க, சிஎம் ஆகிறது முதலமைச்சர். இது சொன்னது நீங்க நினைச்சு பாருங்க, அணில் குஞ்சு கிடையாது, தற்குறி கிடையாது, பயங்கர